வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளா டெல்லியே ஒரு பரபரப்பா காணப்பட்டது. சடனா நேத்து பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ். ஒரு பக்கம் இன்னைக்கு காலையில சோனம் வாங்சுக்க பிஜேபி தரப்புல இருந்து ஜே.பி. நட்டா சந்திக்கிறாங்க. அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிக்கிறாரு. கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. நீட் தோல்வியினால இழந்த மாணவர்களுக்கு உரிய இழப்பீடு தருவோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பிரதிநிதிகளை சந்தித்து ஜே.பி. நட்டாவும் ஜிதேந்திர சிங்கும் பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனா அதே களத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜந்தர் மந்தர்ல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூட சொல்லி இருக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் சமூக விரோத சக்திகளை பாஜக இங்க ஊடுருவ செய்து இங்க அமைதியா நடக்கக்கூடிய போராட்டத்துல கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ற வரைக்கும் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் நாங்க உடன்பட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. எப்படி பாக்குறது? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ற வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்றது ராகுல் காந்தியா மாணவர்களா? ரெண்டு பேரும் சொல்றாங்க. மாணவர்களும் ஒரு பக்கம் சொல்றாங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுங்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கைன்னு. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணோம்னாலே தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலத்துலங்க 1977 நான் ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ண நேரத்துல ஐஏஎஸ் அகாடமியில விற்பனர்கள் அந்தந்த துறையில ரொம்ப கெட்டிக்காரங்களை எல்லாம் கூட்டு பேசுறது கூட்டு வருவாங்க. KN ராஜ்னு சொல்லி இதை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்தவர், மகாத்மா காந்தி ரொம்ப கிரிட்டிக்கலா பேசுவார். அவரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அபு ஆப்ரஹாம் பெரிய கார்ட்டூனிஸ்ட் அந்த காலத்துல, அவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி இப்ப எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்க ஜெய்சங்கருடைய அப்பா மிஸ்டர் சுப்பிரமணியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு காடர். அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிட்டேஷன் சம்பந்தமா ஒரு என்ஜிஓ அவர் ஹெட் பண்ணிட்டு இருந்தாரு. ஹி வாஸ் அ வேர்ல்ட் அத்தாரிட்டி ஆன் இட். ரொம்ப மரியாதைக்குரியவராக இருந்தார். உலகம் பூரா அவருக்கு மரியாதை. அவரை பேசுறது கூப்பிட்டு இருந்த போது 77 நாங்க எல்லாம் தமிழ் நாட்டுல இருந்து போனவங்க எல்லாம் ஸ்ரீலங்கா தமிழ்ஸை பத்தி ரொம்ப கொதிப்போடு இருந்த நேரம். அப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். அவருடைய ஸ்பீச் முடியும் போது, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுக்கு யார் உதவுவாங்க இந்த பிரச்சனை தீர்றதுக்கு, யாரால் உதவ முடியும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரு, இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களால் தான் உதவ முடியும். மற்ற எந்த உதவியுமே சந்தேக கண்ணோட தான் பார்க்கப்பட வேண்டியது. அது நிஜம்தான். ஏன்னா மிஸ்ஸஸ் காந்தி உதவுனதும் ஒரு ரீஜனல் பவரா இந்தியாவை நிலைநிறுத்திக்கிறதுக்கு. அடுத்து ராஜீவ் காந்தி வந்தவுடனே அந்த பாலிசியே தலைகீழா மாறிடுச்சு. LTTE மேல பரிவு காட்டினாங்க இந்திரா காந்தி, அந்த பாலிசியை தலைகீழா மாறிடுச்சு. இப்ப எல்லாருமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஆயிரும். இப்ப பல விஷயங்கள் சந்தேகக்குரியதா இருக்கு. இந்த வேங்சுக் எதுக்காக வேண்டிய இடையில இப்ப உண்ணாவிரதம் ஆரம்பிச்சாரு. முதல்ல வேங்சுக் பத்திலாம் ரொம்ப மரியாதை. எங்க குரூப்லயும் நாங்க உண்ணாவிரதத்தை கைவிட்டுருங்கன்னு சொன்னா அவர் கடிதம் எழுதணும். உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் அவர் என்ன கண்டிஷன் கைவிடுறதுக்கு என்ன கண்டிஷன் விட்டாரு? மாணவர்கள் மேல எந்த வழக்கும் தொடுக்க கூடாது. என்ன கண்டிஷன் போட்டிருக்கணும்? மாணவர்கள் மேல தேவையில்லாம அன்ப்ரொவோக்டா தடியடி நடத்துறதுக்கு காரணம் யாரு? அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி உறுதி சொல்லுங்கன்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கணும். அந்த கோரிக்கையை விடுக்கல இவர். இவர் மாணவர்கள் மேல் நடவடிக்கை விடக்கூடாதுன்னு சொல்லி நட்டா கொடுத்த பழச்சாரை சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டாரு. அப்ப இவர் எதுக்காக வந்தாருங்கிற சந்தேகம் நிஜமாவே எனக்கெல்லாம் வருது இப்போ வேங்சுக் பத்தி. இப்ப ராகுல் காந்தியை பத்தி இவங்க சொல்றாங்க, மிஸ் மோதியும் ராகுல் காந்தியும் சேர்ந்துகிட்டு இந்த நாடகம் நடத்துறாங்கன்னு. ஐ டோன்ட் பிலீவ் சோ. அப்படி நடத்துறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது, சாத்தியக்கூறுகள் கிடையாது. ராகுல் காந்தி எதுக்கு வரணும்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன பயம்னா, இந்த மூவ்மெண்ட்டுடைய தலைமை பொறுப்புல உள்ளவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அப்போ தலைமை இல்லாத ஒரு மூவ்மெண்ட் வயலண்டா போறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அப்ப ராகுல் காந்தி அங்க போறது இதை கம்ப்ளீட்டா டெமோக்ராட்டிக் பாத்துக்குள்ளேயே கொண்டு செல்றதுக்கான ஒரு பெரிய கேட்டலிஸ்டா காங்கிரஸ் உதவ முடியும். அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு மாணவர்களுடைய பிரச்சனையை ஒரு அரசியல் கட்சியும் எதிர்கட்சியும் ஏத்துக்கிட்டு செயல்படுறாங்கிறது வரவேற்க தகுந்தது. இப்படி எல்லாம் பல காரணங்கள்னால ராகுல் காந்தி, கார்கே இவர்களுடைய இன்டர்வென்ஷன் வரவேற்க தகுந்தது நினைக்கிறேன். ஆனா அடிப்படையில் இந்த பிரச்சனையை மாணவர்களால் மட்டுமே, மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மட்டுமே தீர்க்க முடியும். அவர்களுடைய தீர்மானத்தின் மூலம்தான், உறுதியின் மூலம்தான் இந்த பிரச்சனையை அவர்களால் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர முடியும்.
இப்போ நீங்க சொன்னபடி ஒரு பக்கம் வந்து மாணவர்களோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். வேங்ஷுக்கு வந்து இத கைவிட்டாரு, உண்ணாவிரதத்த கைவிட்டாரு. மாணவர்கள் நாங்க போய் பேச போறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மெட்ரோ நிப்பாட்டிட்டாங்க. மெட்ரோ ஹஸ் பீன் குளோஸ்ட். டெல்லி மெட்ரோ. குளோஸ் பண்ணிட்டு, பார்லிமென்ட் கேட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ம்டு போலீஸ் ரெடியா இருந்தாங்க. இவங்க ஒருவேள பார்லிமென்ட்க்கு ஆர்ம்டு போலீஸ் ரெடியா இருந்தா என்ன அர்த்தம்? வந்தீன்னா ஒரு வழி பண்ணிருவோம் அப்படின்னு மிரட்டுறது தான் அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். அப்போ எங்களுடைய பலப்பிரயோகம் நடக்கும் அப்படின்னு தெளிவா காட்டிட்டு, வாங்க பேசுவோம். உங்களுக்கு தேவையான இதெல்லாம் மாணவர்களுக்கு நஷ்டஈடு குடுப்போம். இதெல்லாம் வந்து யானை பசிக்கு சோளப்பொரி மாரி. பிரச்சனை வேற. மாணவர்களுக்கு நஷ்டஈடு குடுக்கறனால மட்டும் இந்த அப்ப அனிதாவுக்கு இப்ப வந்து நஷ்டஈடு குடுப்பாங்களா? இப்ப இதுல பலவிதமான சந்தேகங்கள் இந்த கொஸ்டின் லீக்கேஜ பத்தி பலவிதமான சந்தேகங்கள் எழுப்பப்படுது. எங்களுடைய குரூப்ல ஒருத்தர் வந்து ஒரு ரிட்டயர் ஆகி அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ட்ரிபியூனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல வந்து மெம்பரா இருந்தவர். என்னுடைய பேட்ச்மேட். அவர் வந்து எங்க குரூப்ல வந்து சொல்றாரு, "இல்ல ஒரு செய்தி கிடைச்சது. இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும். எப்படி லீக்கேஜ் நடந்துகிட்டு இருந்ததுன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டப் பண்றதுக்கே வந்து சாதாரண இந்த சென்டர் இப்ப சென்னை, மும்பை, கல்கத்தா, டெல்லி, பெங்களூர்ல ஏ சென்டர். ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாரி இதெல்லாம் பி சென்டர். பி சென்டர்லாம் குடுக்காம சென்டர்ல உள்ள சில பேர்ட்ட வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டப் பண்ண குடுத்தாங்க." இப்ப நான் சொன்னேன், "ஏங்க செட்டப் கொஸ்டின் பண்ணி லீக் பண்ணணும்னு சொன்னா, அப்புறம் சென்டர்ல உள்ளவங்க மட்டும் யோக்கியனா இருக்கணுமா? யாரு வேணாலும் லீக் பண்ணலாமே" அப்படின்னேன். "ஆமா. ஆனா சென்டர்ல உள்ளவங்க லீக் பண்ணா சரி, அது வந்து பயங்கரமா விஷயம் வெளியில தெரிஞ்சிரும். இந்த சென்டர் உள்ளவங்க யாருன்னே தெரியாம போயிரும். அதனால அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து செலக்டிவா சில ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்க்கு மட்டும் குடுத்தாங்க. அந்த ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்லாம் என்ன பண்ணாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு சொல்லல. லாஸ்ட் மினிட் செஷன் இருக்கிறதுல பிரைட்டான ஸ்டூடண்ட்டா சூஸ் பண்ணி 200 கேள்விய நல்லா பார்த்துக்குங்கப்பான்னு சொல்லி குடுத்தா, அதுல 50 கேள்வி இவங்க லீக் பண்ண கேள்வி. அப்ப அந்த பசங்க 680 வாங்குறவன் 710 ஈஸியா வாங்கிருவான். ஏற்கனவே பிரைட்டு. அப்ப அந்த பையன் வந்து மத்தவங்கள மிஞ்சிக்கிட்டு அங்க வந்து செலக்ட் ஆயிருவான் நீட்ல. அனிதா தற்கொலை பண்ணிக்கணும். வேற என்ன வழி இருக்கு? இது மாரி நடந்திருக்குன்னு சொல்லி பேச்சு நடக்குதுன்னாரு. இப்போ பலவிதமான வதந்திகள் இது மாரி இருக்கும்போது இந்த அரசு என்ன செய்யணும்? ஒழுங்கா மரியாதையா விசாரணை நடத்தணும். சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்க யாரையாவது கைது பண்ணியிருக்காங்களா? இன்னைக்கு மோடி சொல்லியிருக்காரு சார். 34 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மோடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதுல சொல்றாரு, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் நாங்க வந்து அ ஏற்பாடு பண்ணி, இத தீவிரமா விசாரிச்சு கடுமையான தண்டனை வாங்கி குடுப்போம் அப்படின்னு இப்ப சொல்றாரு. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் எதுக்கு இப்ப தேவை? உள்ள கோர்ட் பத்தாதா? இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னால என்ன நடக்க போகுது? அது வந்து ஸ்லோ ட்ராக்கா தான் ஆகப்போகுது. அதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கான இந்த டைக்ரெஸ் பண்றதுல நம்முடைய பிரதம மந்திரி மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இந்த மாரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது, நம்ம தமிழ்லயே சொல்லுவோம். திருமூலரே சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம். "நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லி சொல்லியிருக்காரு." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இதனுடைய இது என்ன அடிப்படை என்ன? அடிப்படை கோளாறு என்ன? நீட்ல உள்ள முறைகேடுகள் அடிப்படை கோளாறு இல்ல. நீட்டே தான் அடிப்படை கோளாறு. இதுதான் உண்மை. முன்னாள் முதல்வர் வந்து ஹிந்து பத்திரிகையில வந்து ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்காரு. அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப நீட் முதல்ல வந்தபோது என்ன சொல்லப்பட்டதுன்னா, லோ டென்சிட்டி ஏரியால உள்ள ஆ லோ மெடிக்கல் டென்சிட்டில உள்ள கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து மாநிலங்கள்ல உள்ள மாணவர்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருது. ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜே இல்ல. அதனால ஒரு ஆல் இண்டியா இது மாரி ஒரு டெஸ்ட் வச்சுட்டு நம்ம நம்ம வந்து அந்தந்த காலேஜுக்கு அவங்கள அனுப்பலாம். மத்த மாநிலங்கள்ல உள்ள இப்ப தமிழ்நாடுல வந்து மெடிக்கல் டென்சிட்டி அதிகமா உள்ள ஒரு இடம். ஒரு காலத்துல வந்து இந்த எய்ம்ஸ் மாதிரி தமிழ்நாட்டுல ஒண்ணு குடுக்கணும்னு சொல்லி சொன்னபோது, அதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. ஹெல்த் மினிஸ்ட்ரிக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு இருந்தது. இன்னைக்கு அன்புமணி ஒரு அந்நேரம் அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார். இன்னைக்கு அன்புமணி வந்து தாக்கி பேசலாம். ஆனா, அவர் செய்த சில காரியங்கள் 108 ஆம்புலன்ஸ் வந்து அவருடைய பிரைன் சைல்டு. அது யாராலயும் மறக்க முடியாது. ஆல் இண்டியா லெவல்ல அவர் பண்ணாரு. அதே மாரி இந்த எய்ம்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டு அவர் வந்து வாங்கினார். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வேணும். ஏற்கனவே உள்ளவங்கன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. எப்படி நீங்க வச்சிருக்க நீட்ல வந்து எல்லா மாநிலத்த சேர்ந்த மாணவர்கள் தானே வரப்போறாங்க. இப்படியெல்லாம் பேசி அந்த மினிஸ்ட்ரியில வந்து மினிஸ்டரா இருந்தபோது, அவர் வந்து அதுக்கப்புறம் நெறைய வழக்கம் போல பாலிடிக்ஸ் வந்து சசிகலா அம்மையார் தஞ்சாவூர்ல விரும்புனாங்க. இவரு பாட்டாளி மக்கள் கட்சி சேலத்துல அவங்களும் ஏடிஎம்கே லீடரும் வந்து சேலத்துல விரும்புனாங்க. ஆனா மதுரையில தான் இருக்கணும். நான் அந்நேரம் அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தபோது, மதுரையிலேயும் வந்து அவங்க சொன்னாங்க, அழகர் கோயிலுக்கு பக்கத்துல நிலத்துல வந்து வைக்கலாம். அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது. அங்க கிரசன்ட் இது மாரி இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்கிறது. ஆனா அந்நேரம் வந்து நான் ரொம்ப உறுதியா ஒரு நிலைப்பாடு எடுத்தேன். நான் சொன்னேன், இது இது வந்து மதுரைக்கு வடக்கு திசையில வந்து அழகர் கோயில் இருக்கு. அப்ப அங்க நீங்க எய்ம்ஸ் வச்சீங்கன்னா, உங்களுக்கு திருச்சி, சேலம் இது மாரிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். நீங்க இதுல சென்ட்ரல் சைட்ல இருந்து தெற்கு பக்கம் வாங்க. திருமங்கலத்துக்கு பக்கம் வாங்க.
ஏற்கனவே வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 200 ஏக்கர் என்னமோ நிலம் இருந்தது. அதுல இருந்து 100 ஏக்கர் நிலம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க வந்தா திருநெல்வேலி, இது தூத்துக்குடி, சிவகங்கை, இந்த மாதிரியான விருதுநகர், இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு அதிக பலனா இருக்கும்னு. அந்நேரம் சுப்புராஜ் வந்து இங்க ஹெல்த் செக்ரட்டரி, அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி ஹெல்த்தா இருந்தாரு. அவரு சிஎம் சொல்லி, கலைஞர் கருணாநிதி சொல்லி, நேரா போய் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி அவங்கட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பேசிருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னைய வந்து பார்த்தாரு. நான் இந்த பாருங்க, ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். பட் ஐ அம் அன் இண்டிவிஜுவல். மினிஸ்டர்லாம் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நினைக்கிறேன், நீங்க வந்து சரியான முடிவு எடுக்கணும்னா, தஞ்சாவூர்லயும் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. உங்களுக்கு சேலத்திலயும் பக்கத்திலயும் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இங்க வந்து நீங்க எய்ம்ஸ் கொண்டு வரதுன்னா, மதுரையில இந்த தெற்கு பகுதியை நோக்கி கொண்டு வரது நல்லா இருக்கும்னு. ஹி ஆல்சோ இன் கன்கரன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் நெறைய போராட்டங்கள் நடந்தது. அரசியல்வாதிகளுக்குள்ள. இறுதியா தீர்மானிக்கப்பட்டது மதுரையில வந்து எய்ம்ஸ் வரும் அப்படின்னு. சரி, இது வந்து அசைட். இப்போ இந்த நீட்ட பத்தி அந்நேரம் பேசுனதுன்னா, ஏற்கனவே நீட் கொண்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுல இன்னொரு மெடிக்கல் காலேஜ் வந்தா தமிழ்நாடு மட்டுமா பலனடையும்? அப்படின்னு சொல்லி தான் கேட்டு தான் அத வாங்குனாரு அன்புமணி வந்து. அது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்படி ஒரு எய்ம்ஸ் வந்து இங்க வந்தது. இப்ப நீட் வந்து 12 வருஷம் ஆயிருச்சு. 10, 12 வருஷம் இப்ப நடக்குது. நீட்ல என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு பார்த்தாச்சு. நீட்டுடைய அடிப்படையே தவறு. ஏன்னா, அவங்க வச்சிருக்கிற எக்ஸாம் சிஸ்டமே தவறு. இதனால தான் நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆனது சரி பண்ணுங்கன்னு மட்டும் பேசக்கூடாது. நீட்டையே ஒழிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருக்கேன். நீங்க வந்து 82 மார்க் வாங்கிட்டு, நான் வந்து 48 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லி வைங்க. நீட்ல 300 சீட்டுக்கு வந்து 3000 பேர செலக்ட் பண்றது எதுக்கு பண்றாங்க? நீங்களும் செலக்ட் ஆவீங்க, நானும் செலக்ட் ஆவேன். எங்க அப்பாட்ட பணம் இருந்துச்சு. ரூ. 30,00,000 கட்டினாரு. நான் டாக்டர். உங்க அப்பாவுக்கு பணம் கிடையாது. அவ்வளவு 82 மார்க் வாங்குன நீங்க, இதுல வந்து சேர முடியாது மெடிக்கல் காலேஜ்ல. இது எந்த விதத்துல நியாயம்? ஆனா அப்படித்தான் வச்சிருக்காங்க. அடுத்து இந்த சு சு சுப்பீரியர் பிஜிக்கு அடுத்து உள்ளத சுப்பீரியர் என்னமோ சொல்லுவாங்க. அந்த சூப்பர் எக்ஸலன்ஸோ ஸ்பெஷாலிட்டி. சுப்பீரியர். ஆ அந்த இதுக்கு இவங்க வந்து சொல்றாங்க, 0 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்கள நாங்க செலக்ட் பண்றோம்னு நீட் சொல்லுது. ஏன்? சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் வந்து ஃபில் அப் ஆகாம இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அங்க சீட்டு குடுத்தா சரி, அவங்க ரூ. 1,00,00,000 ரூ. 2,00,00,000 வாங்குவாங்க. அதுக்காக. இந்த மாரி நீட்ல நடக்குது. அடுத்து வந்து இன்னொன்னு என்ன? கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்க தான் நீட்ல பெரும்பான்மை வந்து செலக்ட் ஆகி வர்றாங்க. இப்ப யாராவது ஒரு பையன் ஒரு ஏழை பையன் கோச்சிங் சென்டர் எதுவுமே இல்லாம படிச்சு வந்துட்டாருன்னு சொல்லி வைங்க. உடனடியா வந்து அந்த அந்த பேர எல்லா பத்திரிகையும் பிரபலப்படுத்தி நீட்டின் நன்மையை பாருங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எத்தன பேர் கோச்சிங் சென்டர் மூலம் தமிழ்நாட்டிலும் இந்த நாமக்கல்ல இந்த கொடுமை இருந்தது. அதே மாரி இன்னைக்கு ஆல் இந்தியா லெவல் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல இருந்து இந்த கொடுமை அதிகமா இருக்கு. 20,00,000 30,00,000லாம் செலவழிக்கிறாங்க. இது உண்மை. இந்த ஃபீ. இப்ப இருக்கிற ரூமர் என்னன்னா, அந்த மாரி இதுக்கு தான் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்க்கு தான் இந்த பேப்பர் வந்து சத்தம் போடாம குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஆளு கொஞ்சம் அதிகமா கிரீடியா இருந்ததுனால பேப்பர் லீக் ஆன விஷயம் வெளில வந்துருச்சு. அப்டி சொல்லி பேச்சு வருது. அப்போ எந்த வழியில பார்த்தாலும் இந்த நீட் வந்து தேவையில்ல. கொஞ்சம் கூட தேவையில்ல. இன்னொன்னு என்னன்னாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எஜுகேஷன் சிஸ்டம் இட் டிட் நாட் குரோ சைமல்டேனியஸ்லி ஆர் ஆர்கானிக்கலி. அப்படி வளரல. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தனித்தனியா வளர்ந்தது. அவங்க அவங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி வளர்ந்தது. நீங்க எப்படி எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வர முடியும்? உங்களால கொண்டு வர முடியாது. அப்போ தாங்கள் கஷ்டப்பட்டு தங்களுடைய வரி பணத்திலிருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மெடிக்கல் காலேஜ்ல, தமிழ்நாடு மாதிரியான, ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்ல இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நேர்மையான ஒரு கேள்வி வரும். அப்ப நாங்க எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும்? அடுத்து இன்னைக்கு வந்து அடுத்து என்ன அதுக்கு பதில் சொல்லுவாங்க? ஏன் நாங்க 10 மெடிக்கல் காலேஜ் வந்து இப்ப இதுக்கு குடுக்கலையா? தமிழ்நாட்டுக்கு குடுக்கலையா? இவர் கஷ்டப்பட்டு ஏடிஎம்கேல இருந்து வாங்கிட்டு வரலையா? உண்மை கஷ்டப்பட்டு அவர் பீரியட்ல நடந்தது அதனால அவர் கிரெடிட் எடுத்துக்குவாரு. அத நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. உண்மையில என்ன நடந்ததுன்னா, மெடிக்கல் டென்சிட்டிய இந்தியா பூரா இன்கிரீஸ் பண்ணணும். பத்தாது. அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால, ஆல் இந்தியா லெவல்ல எல்லா மாநிலங்கள்லயும் இது இன்கிரீஸ் பண்ணுவது தமிழ்நாட்டுக்கும் கிடைச்சது. அந்த 10. அந்த 10 இப்ப எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்குன்னு சொல்லி விசாரிச்சா, அதே பெரிய ஸ்கேண்டல் ஆயிரும். இதே வந்து பேராசிரியர்கள் இல்லாம, ஏன் மதுரை எய்ம்ஸ் இப்ப எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? கேட்க சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் இதுல வந்து கோளாறு இருக்கு. அடிப்படை எதுவுமே சரியா நடக்கல. அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. சமாளிப்பாங்க. அப்போ இன்னைக்கு நீட்டே தேவையில்ல. திமுக ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தது ரொம்ப சரி. அதிமுக வந்து ஒத்து ஊதுனாங்க அவ்வளவுதான். அத முதல்ல எடுத்தது போராட்டத்த ஆரம்பிச்சது திமுக தான். இன்றைய முதல்வர் வந்து இது ரொம்ப தப்புன்னு சொல்லி முதல்லயே சொல்லியிருக்காரு. அனிதா வீட்டுக்கு அவர் இறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் போனாரு. போய் துக்கம் விசாரிச்சாரு. நீட்டுக்கு எதிரானவர்கள் நாங்கள்னு சொன்னாரு. இப்ப எதுக்கு நீட்டுக்கு எதிரா போராடுற மாணவர்கள அரெஸ்ட் பண்றாங்க?
என்ன கோரிலேஷன் இருக்கு இந்த ரெண்டுக்கும்? இல்ல அவர் அப்புறம் ஆதவ இன்டர்வேஷன் அர்ஜுனா போடுறாரா? சொல்றாரு சார், பெரும்பான்மை இருந்தாதான் பார்லிமெண்ட்ல வந்து நீட்ட ரத்து பண்ண முடியும். அதனால அது பாசிபிள் கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. பெரும்பான்மை இல்லாத ஒருத்தர் அரசை அமைச்சு முதலமைச்சராகவே ஆகுறாரு. அப்படி இதெல்லாம் நடத்த முடியாது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஊருக்கு ஒண்ணா தேர் இழுக்கலாம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசினா அரசு வந்து நிச்சயமா சரி சொல்லணும். இதெல்லாம் பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டு கூட இல்லாதவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். ஆதவ அர்ஜுனா அப்படித்தான் பேசிட்டு போறாரு. இவங்க வந்து கவர்ன்மெண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எதிர்த்து கிரிட்டிசைஸ் பண்ணா கூட அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது கத்திட்டு போட்டு நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நினைக்கும். ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற வந்த ஒரு சீட்டையும் தாரவாரத்து கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டுடைய லெஜிஸ்லேஷன் பத்தி பேசியே பிரயோஜனம் கிடையாது. அதனால நிச்சயமா வந்து இந்த நீட் வந்து மாணவர்கள் வந்து இன்னைக்கு முதல்ல போராட்டம் துவங்குனது, இந்த மாதிரி லீக்கேஜ் எல்லாம் வரும்பொழுது தகுதியான, உண்மையான திறமை படைத்த மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுதுங்கிற அளவுல அவங்களுடைய போராட்டம் துவங்கப்பட்டது. ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்க தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் மற்ற அரசியல் கட்சிகளுடைய சார்புடைய அ ம இது ஸ்டூடண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருமே சொல்றது நீட்டே தவறு. இதுதான் உண்மை. அதாவது முதல்ல நீட் வரும்பொழுதுங்க, இத எதிர்த்து நம்மளால பேச முடியல. ஏன்னா, கோர்ட் அந்நேரம் என்ன சொன்னாங்க, "என்ன ஆல் இந்தியா லெவல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் வருது?" அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம், சரியானபடி ஒரு வழக்கு எடுத்து நடத்தப்படும் என்றால், இந்த நீட்டுடைய தீமைகள் அத்தனையும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இது அத்தனையும் கோர்ட்ல கொண்டு போய் வச்சோம்னா, அவங்க கவர்ன்மெண்ட் வந்து மறுபரிசீலனை செய்ய சொல்லுவாங்க. ஆனால், நான் கேட்கிற ஒரே கேள்வி, எல்லாமே கோர்ட்டுக்கு போய் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணுமா? அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்கு? ஒரு காலத்துல வந்து இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ரொம்ப சீரியஸா, "என்னது இது? ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இல்ல. அத பண்ணு, இத பண்ணலாம் கோர்ட் ஆர்டர் பண்ணுது. இவங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு?" என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், "சார் நம்ம வேலைய நம்ம பண்ணாதனால தானே கோர்ட் ஆர்டர் போடுது. ட்ரிங்கிங் வாட்டர் குடுங்கன்னு ஏன் சொல்றாங்க? நம்ம குடுக்காதனால தானே குடுக்க சொல்றாங்க. நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, கோர்ட் எதுக்கு வாய திறக்க போகுது?" அதே மாதிரி நீட்ட பத்தி ஒன்றிய அரசு வந்து நிச்சயமா தீர்க்கமான, நேர்மையான ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா இப்பயே சொன்னேன், அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு இவங்கள பத்தி நம்பிக்கையே கிடையாது. வியாபம் எப்படிப்பட்ட ஒரு ஊழல்! ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டாங்களே! எத்தன பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பயந்து போய். அந்த கேஸ் முறையாக விசாரிக்கப்பட்டால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு. ஆனா அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டாங்களே! ஆனா அதே மாரி எல்லா தான் இதையும் அரசியல் கட்சி தலைவர்களும் அங்க போய் சப்போர்ட் பண்றாங்க. அங்க சாலிடாரிட்டிய வந்து காமிக்கிறாங்க. சவுத் இந்தியால இருந்து கூட எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வந்து முதலமைச்சர்கள் வெளிப்படையாக வந்து சப்போர்ட் எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுதும் பேசல. மாணவர்கள் போராடும் போதும் பேசல. அதுக்கப்புறம் கடுமையான ஒரு எதிர்வினை எல்லா தரப்புல இருந்து ஏன் பேசலன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொதுவான ஒரு அறிக்கை வந்தது. நேத்து பாத்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆ தலைவர் சண்முகம் அவர்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இதுல வந்து நீங்க மாணவர்கள ஒரு பக்கம் இந்த மாதிரி போராட விடாம ஒடுக்குனீங்கன்னா, நாங்க வந்து கூட்டணியில இருக்கிறதையே மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையா பேசுற ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன தயக்கம் சார் விஜய்க்கு? இல்ல இன்னும் 2 வாரம் கழிச்சு ஜனநாயகன் கலெக்ஷன்லாம் முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ராங்கா சொல்லுவாருன்னு சொல்லி நெனைக்கிறேன். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? கர்நாடகத்த பத்தி சொன்னா, மேகதூத பத்தி சொன்னா, கர்நாடகத்துல ஜனநாயகத்துக்கு படம் ரிலீஸுக்கு சிக்கல் வந்துரும். இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா? இப்ப ஜனநாயகன் படத்த அவர் நடிச்ச படம். அந்த படத்த தன்னுடைய நண்பர்களுக்கு காமிக்கிறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அத யாராலயும் மறுக்க முடியாது. ஆனா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா இருக்கவரு, நீட் வந்து இது மாரி கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இதுல வந்து போலீஸ் கஸ்டடில அருணாச்சலம் செத்து போனான்னு சொல்லி பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நேரத்துல 3 தடவ அந்த சினிமா போய் பார்க்கணுமா? அதையும் வந்து பத்திரிகையில விளம்பரம் வேற படுத்தணுமா? இது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். அதாவது நான் நினைக்கிறேன், யாரோ சில பேர் அவர் தப்பா சொல்லிக் குடுக்குறாங்க. நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க வச்சது தான் வரிசை. நீங்க தான் முதலமைச்சர். அது இந்த இதுலயெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, அரசியல் புரிதல் முழுமையாகவும், நிர்வாக அ ச அ திறமை முழுமையாகவும் வர்றதுக்கு நாள் எடுக்கலாம். அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா விரைந்து கற்றுக்கொள்ளணும். இப்ப சில பேர் சொல்ற மாரி தற்குறி எல்லாம் பேசுறதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கல. ஒரு படத்துக்கு ரூ. 200,00,00,000 வாங்குனார்ன்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ். அந்த உச்சக்கட்ட நடிகராக அவர் தான் இருந்தாரு. ரஜினிகாந்த விட அதிகமா வாங்குன நிலைமைக்கு போனாரு. அப்படிங்கிறது உண்மைதான். அப்ப அது சும்மா வரல. ஏதோ இவருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து நீ சும்மா உட்கார்ந்திருப்பா உனக்கு பணம் குடுக்குறேன்னு சொல்லல. இவருடைய திறமை இருந்தது. அந்த திறமையின் காரணமா தான் நல்ல நடிப்பு திறமை இருந்தது. டெலிவரி நல்லா இருந்தது. இதனால தானே வாங்குனாரு. அப்ப அந்த திறமை இன்னைக்கு நிர்வாகத்த சீர்திருத்துறதுலயும், அரசியல் புரிதல்லயும் இவர் ரொம்ப விரைந்து காண்பிக்கணும். சுத்தி உள்ளவங்க கெடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியா. எம்ஜிஆர் அப்படித்தான் 77 டூ 79 அவர் தான் மோஸ்ட் ஹானஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு.
ஆனா அந்நியார் அவர்ட்ட வந்து பாத்தீங்களா, வருமானம் வரும்போது தானங்க இருக்கணும். ஏழைங்கிறது தானே முக்கியம். ஜாதியா முக்கியம் அப்படின்னு சொல்லிக் குடுத்தாங்க. நம்புனாரு அவரு. ஏன்னா அவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. இது சரி கிடையாது. நீங்க ஏன்னா 79க்கு அப்புறம் எம்ஜிஆர் தான் இனிமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்னு ஃபீல் பண்ண திராவிட தலைவர்கள் திமுக விட்டுட்டு இந்த பக்கம் தங்களுடைய அரசியல் வாழ்வுக்காக வந்தாங்க. ராஜாராம், மாதவன், நெடுஞ்செழியன் வரிசையா சொல்லிட்டே போலாம். எல்லாரும் வந்தாங்க. ஆனா அவங்க வந்தது எம்ஜிஆருக்கு பலமாயிருச்சு. எம்ஜிஆர்ட்ட அவங்க சொன்னாங்க, "இந்த ஊர்ல நீங்க சொல்ற பாலிடிக்ஸ் நடக்காது. உங்கள கவுத்து விட்டுருவாங்க." அதனால அண்ணாவின் கொள்கை தான் என் கொள்கைன்னு சொல்லி எம்ஜிஆர் டிக்ளேர் பண்ணார். அண்ணாவின் கொள்கை தான் திமுகவுடைய கொள்கை. அப்ப திமுகவின் கொள்கை தான் அதிமுகவின் கொள்கை. அது மாரி தான் போச்சு. அவர் இருந்த காலம் வரைக்கும். இன்னைக்கு பேசுறாரு விஜய் வந்து. ஆனா செயல்ல என்ன செய்றாருன்னு தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு பிரதம மந்திரி பேசுறாரு. விரைவு நீதிமன்றங்கள் அமைப்போம். ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றம் அமைப்போம்ன்னு. எத்தன தடவ பேசிட்டாங்க? எத்தன விஷயம் பேசிட்டாங்க? எத பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும்? அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க அவர பார்த்து. அதே மாரி கேள்வி நம்முடைய முதலமைச்சர பார்த்தும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைய வந்து நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் தவிர்க்கணும். ஓகே. இப்ப ராகுல் காந்தி வந்து இதுல இன்வால்வ் ஆறது, நீங்க சொன்ன மாரி ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ட்ராக்ஷன் குடுத்தாலும், இன்னொரு பக்கம் பிஜேபி ஈஸியா இந்த பிரச்சனையை மடைமாற்றுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா, கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வேளாண் போராட்டங்கள் ஆகட்டும், இல்ல இந்த ஆன்டி சிஏஏ, என்ஆர்சி போராட்டங்கள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து இது காங்கிரஸ் உடைய கான்ஸ்பிரசி, காங்கிரஸ் தூண்டி விட்டு தான் இவங்க போராடுறாங்க, அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே வந்து இந்த போராட்டத்துல அரசியல் தூண்டுதல் இருக்கு. ஆன்டி இண்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த குழந்தைங்கள தவறா வழி நடத்துறாங்க அப்படின்னு பார்லிமென்ட்க்கு வெளியில மோடி பேசிட்டு போறாரு. இப்ப ராகுல் காந்தி இதுல சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிறதுனால இந்த போராட்டம் டைல்யூட் ஆகி திசை திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்ல அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் சொன்னேன்ல, அதனால மாணவர்களும், இளைஞர்களும் உறுதியா நிக்கணும். யார் என்ன சொன்னாலும், நாங்க போராட்டத்த துவங்குனோம். நாங்க போராட்டத்த தொடர்ந்து நடத்துறோம். இந்த போராட்டம் அறவழியில் இந்த முடிவை நோக்கித்தான் செல்லும். அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்கன்னா, எந்த அரசியல் தலைவரும் அவங்க போற வழியில தான் போவாங்க. அதுல ஓகே. மாணவர்கள் வந்து உறுதியா ஏற்கனவே சொன்ன மாரி மிஸ்டர் சுப்பிரமணியன் சொன்ன மாரி, அ இலங்கை தமிழர்களுடைய போராட்டத்திற்கான தீர்வு இலங்கை தமிழர்களிடம் தான் இருக்கிறது. அப்படின்னு சொன்னது தான் இங்கேயும் வந்து. ஓகே. பட் மாணவர்களுக்கு அந்த புரிதல் இருக்கா? நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடிய தாண்டி நீட்டே ஒரு குளறுபடி தான். அது தேவையே இல்ல. அத கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்கு இன்னும் அவங்க நகர்ந்தா மாரி தெரியல. இன்னும் அந்த மாரி தெரியல. முதல்ல இந்த கோரிக்கைக்கு என்ன செய்றாங்க அரசுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் அவங்க அது மாரி அந்த மாரி தெரியல. ஓகே. அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த இதுல அவங்க வெற்றி அடைஞ்சாலே அடுத்து அவங்க கேட்க போறது நீட்ட காலி பண்ணுங்கன்னு தான் கேட்க போறாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஓகே. அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். அண்ட் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் இது இந்த என்டையர் போராட்டத்துடைய ஒரு கிரக்ஸ் வந்து அதுதான். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த விஷயத்துல பிஜேபி ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படின்னு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வச்சுட்டார்னா, அடுத்தடுத்து பல்வேறு அமைச்சர்கள் மீது இதே போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து இதே போன்ற அழுத்தங்கள் வரும். அது வந்து ஆட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஏன்னா ஒரு மைனாரிட்டி ஆட்சியா இருக்கிறாங்க. ஆட்சிக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா மாறிடும்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆமா. அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்து பிஜேபியுடைய குணமே என்னன்னா, தங்களுடைய தவறுகள ஒத்துக்கவே மாட்டாங்க. தர்மேந்திர பிரதான் எந்த தவறுமே செய்யலன்னு தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அடுத்து வந்து தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சரவையில மாறுதல் செய்யும்பொழுது, அமைச்சர் மாறுதல் செய்யப் போறேன்னு சொன்ன பிரதமர், இப்ப செய்ய முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே ஒரு பெரிய கேள்வி. ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அமைச்சரவை மாறுதல் நடத்துற சமயத்துல, இவருக்கு இன்னொரு இலாகா குடுத்துட்டு நேச்சுரல் டிரான்ஸ்பர் அதுல என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி தான் கொண்டு போய் பார்ப்பாங்களே ஒழிய, இவருடைய தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு நாங்க சரி செய்றோம்னு சொல்லவே மாட்டாங்க பிஜேபி. அந்த பேச்சே கிடையாது. இவர் வந்து அன்பில் தர்மலிங்கம் வந்து கருணாநிதிக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாரு. ஆனா அவர் மேல ஒரு புகார் வந்தபோது, கலைஞர் வந்து அவர்ட்ட சொன்னாரு, "நீங்க அமைச்சரவையிலிருந்து விலகிக்கோங்க." அப்படின்னு சொன்னாரு. அவர் அமைச்சரவையிலிருந்து விலக்கப்பட்டார். அந்த புகார் சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான், மறுபடியும் அவர் அமைச்சரவையிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அது மாரிப்பட்ட ஒரு போக்க வந்து நம்ம மோதிட்டு வந்து எதிர்பார்க்க முடியாது. திமுக வந்து நெறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க சார். ஆரம்பத்துல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, அ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து எல்லா மாநிலத்தில இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கும் இது சம்பந்தமா லெட்டர் எழுதினாரு. அப்புறம் ஏ.கே. ராஜன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி, அவங்க வந்து பெரிய ஆய்வு பண்ணி, அது சம்பந்தமான அறிக்கைகள வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில வந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனாங்க. அது ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் எல்லாம் நடந்தது. இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறமும் இத வந்து சாதிக்க முடியல அப்படிங்கும் பொழுது, இதற்கான ஏதாவது அவென்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீட் விலக்குக்கான அவென்யூஸ். ஆரம்பத்திலிருந்தே நான் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒன்றிய அரசு வந்து எதிர்க்கட்சிகள பத்தி கவலைப்படுறதே இல்ல. 4 நாள் கூச்சல் போடுவாங்க, சரியா போயிரும்.
இந்த இவங்கெல்லாம் எலக்ட்ரானிக் மீடியாவா இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், 4 நாள் அவங்க சொல்றதெல்லாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்றத கேட்பாங்க. இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. அதனால மக்கள் வந்து மறந்துருவாங்க. மக்களுக்கு மறதி ரொம்ப அதிகம். அப்படிங்கிற ஆட்டிட்யூட்ல தான் போய்க்கிட்டு இருக்காங்க. எப்ப எந்திரிச்சு நிப்பாங்க, பார்லிமென்ட் கதவை எப்ப மூடுவாங்க, இது மாரி ஸ்டூடண்ட்ஸும், யூத்தும் வரும்போது தான் மூடுவாங்க. ஏன்னா, இளைஞர்களும், மாணவர்களும் வந்து அவங்க மேல இவங்க எந்த குற்றச்சாட்டுமே சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, மாணவர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்லல. அதற்குள் தேச விரோத சக்திகள் நுழைந்து விட்டார்கள்ன்னு சொல்றாங்க. மாணவர்கள் தேச விரோத சக்தி சொல்ற தைரியம் இருக்கா இவங்க யாருக்காவது? இருக்க முடியாது. ஏன்னா மாணவர்கள்ட்ட வந்து, இளைஞர்கள்ட்ட வந்து தே ஆர் அன்அடல்டரேட்டட். அவங்களுடைய மிகப்பெரிய பலம். எந்த களங்கமும் இல்லாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எந்திரிக்கும்போது தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அது எந்த அளவுக்கு அந்த கூட்டம் வந்து உறுதியா நிக்குதோ, அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து கீழ இறங்கி வருவாங்க. மற்றபடி ராகுல் காந்திய பத்தி, யார பத்தியுமே இவங்க கவலைப்படுறது இல்ல. இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டாங்க. சிஏஜி ரிப்போர்ட்ட பத்தி சொன்னாங்க. என்னையா இந்த மாரி வந்து எத்தன லட்சம் கோடி ரூபா நீங்க நஷ்டப்படுத்துறீங்கன்னு கவலைப்பட்டாரா? அத பத்தி ஒரு அறிக்கையாவது விட்டாரா? பேசாம இருந்தா. மணிப்பூர் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கும் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அது வந்து பிரதம மந்திரி என்ன சொல்றாரு? அவங்களுடைய ஆட்டிட்யூடே அதுதான், எல்லாம் சல்த்தாக போயிரும். ஆனா மாணவர் விஷயத்துல அப்படி இது பண்ண முடியாது. அவங்களுக்கு அது தெரியுது. அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கு முன்னேற்பாடு நடத்துறாங்க. ஏன்னா ஏற்கனவே பங்களாதேஷையும், நேபாளையும் பார்த்திருக்காங்க. அதனால தான் மெட்ரோ மூடு அங்க இப்ப மெட்ரோ மூடுனதுனால வந்து மாணவர்கள் மூவ்மெண்ட்ட மட்டுமா தடுத்தாங்க. ஏர்போர்ட்க்கு போறவங்க அத்தன பேரும் தவிச்சு போய் நின்னாங்க. ஏன்னா மெட்ரோ தான் இருக்கல பெரிய கம்யூனிகேஷன் பாயிண்ட். இந்த மாரி தான் பண்ணுவாங்க. இப்ப ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் என்ன பண்ணாங்க? ரோட்ல முள்ளு முள்ளு முள்ள தூவி விடுங்க. அது ஸ்பைக்ஸ். எறும்பு எக்குனால ஆன முள்ள தூவி விடுங்க. அவங்க டிராக்டர் வந்தா சரி பங்க்சர் ஆயிரும். இது பாருங்க எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆட்டிட்யூட். ஜனநாயகத்துல அறவழியில போராட்டம் நடத்துறவங்கள உள்ள பார்டர சீல் பண்ணு. அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஒரு தரமாவது இவங்க ஒரு பிரச்சனைன்னு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு இத்தன நாள் கழிச்சு மாணவர்கள்ட்ட பேச தயாரா இருக்காங்களா? ஏன் மொத நாளே தயாரா இல்ல? ஒரு 5 நாள், 1 வாரம் கழிச்சாவது தயாரா இருந்திருக்கணும்ல? விஷயம் எல்லை மீறி போகுது, நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும்போது தான் கூட்டு வர்றாங்க. இது ஜனநாயகமே கிடையாது. இவங்களுடைய ஆட்டிட்யூட் இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த மாணவர்களுடைய போராட்டம்ங்கிறது வந்து ஒரு அடிப்படை விஷயங்கள்ல இனிமே நம்ம வந்து மெத்தனமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வ இந்த அரசு குடுத்துருச்சுன்னா, அதுவே மாணவர்களுடைய போராட்டத்துடைய மிகப்பெரிய வெற்றி. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச். வணக்கம் டாக்டர். வணக்கம்.